ஹலோ நண்பர்களே, நாம இந்த வீடியோல பார்க்கப் போற கதையின் நெறி என்னன்னா, வெளிப்புற சக்தியை நம்பிக்கொள்ளாதே. உண்மையான மகிழ்ச்சி உன் மனதில்தான் இருக்கிறது. நிலைமைகளை அல்ல, மனப்பான்மையை மாற்றினால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த கருத்துக்கான கதையை இப்போ பார்க்கலாமா? சந்திரலோகத்தின் ரகசியம். நீண்ட காலங்களுக்கு முன்னாடி மித்ரான்னு ஒரு புத்திசாலி இளவரசி இருந்தாள். அவளோட நாடு ரொம்ப அழகா இருக்கும். அவளுக்கு வானத்தை பார்த்து நிலாவ ரசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் அவள் அரண்மனையில் உள்ள நூலகத்துக்குப் போனா, அங்கு ஒரு பழமையான புத்தகம் உள்ள இருந்தது. அதுல நிலால ஒரு மந்திர சக்தி கொண்ட கல் இருக்கு. அத நம்ம எடுத்துட்டா எந்த கனவையும் உண்மையாக்க முடியும் அப்படின்னு எழுதியிருந்தது. மித்ராவும் அத பார்த்ததும், நம்ம நாட்டு மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக அந்த கல்லை எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணா. அவளோட பயணத்துக்காக அரசவையில் உள்ள ஒரு மந்திர குதிரைய பயன்படுத்தினாள். அவள் பயணத்தை தொடர ஆரம்பிச்சா. வழியில பல சோதனைகளை கடக்க வேண்டியிருந்தது. முதல்ல அவ போன இடம் மாய சுழல். அங்கு உள்ள போனதுமே நமக்கு பிடிச்ச விஷயங்கள் இருக்கிற மாதிரி தோணும். ஆனா அது உண்மை இல்ல. மித்ரா உள்ள போனதும் அவளுக்கு அவள் பெற்றோர்கள், தன்னோட அரண்மனை, அன்பு நண்பர்கள் எல்லாருமே அங்கு இருந்த மாதிரி தோணுச்சு. ஆனா இளவரசி புத்திசாலியா இருந்ததுனால, இதெல்லாம் கற்பனை, உண்மையான குறிக்கோள் நிலவுக்கு போறது அப்படின்னு மனச ஒருநிலைப்படுத்தி அங்கேருந்து வெளியே வந்துட்டா. ரெண்டாவதா, அங்க ரொம்ப பெரிய பாலைவனம் இருந்தது. நட்சத்திரம் மின்னுற மாதிரி ஒரு மாயவனம். இத கடந்து போறவங்களுக்கு வழியை இது காட்டாது. மித்ராவும் வழிய கண்டுபிடிக்க முடியாம தவிச்சா. மறுபடியும் மனச ஒருநிலைப்படுத்தி யோசிச்சு நிலாவ கவனிச்சா. நிலவு எப்போதும் ஒரே வழியில தான் போகும். அத பின்தொடர்ந்து போய் உண்மையான வழிய கண்டுபிடிச்சா. இப்போ இளவரசி நிலவுக்கு வந்து சேர்ந்தாள். ஆனால் நிலால ஒரு பாதுகாவலர் இருந்தாரு. "நீ ஏன் நிலவுக்கு வந்த?" அப்படின்னு கேட்டாரு. மித்ரா ரொம்ப பணிவா சொல்ல ஆரம்பிச்சா, "என்னோட நாட்டு மக்கள மகிழ்ச்சியா பாத்துக்கணும். அதுக்காக அந்த மந்திரக்கல்ல தேடி வந்தேன்." அதை கேட்டதும் காவலர் சிரித்தார். மித்ரா, "உண்மையான மகிழ்ச்சி வெளியில் கிடைக்காது. அது நம்ம மனசிலிருந்து உண்மையான சந்தோஷமா வெளிப்படும். நீ உண்மையா உழைச்சாதான் நிரந்தரமாக மகிழ்ச்சி உன்னிடம் இருக்கும்." அப்படின்னு சொன்னாரு. மித்ரா அவர் சொன்னத புரிஞ்சுகிட்டு அந்த கல்லை எடுக்காம திரும்பி வந்துட்டா. நாமளும் நம்ம நாட்டு மக்களும் மகிழ்ச்சியா இருக்க இந்த கல் முக்கியமில்லன்னு புரிஞ்சுகிட்டா. நாட்டுக்கு திரும்பி வந்த இளவரசி அவ நாட்டு மக்களுக்கு அறிவையும் நம்பிக்கையும் பயிற்சியும் கொடுத்தாள். மக்களுக்கு தேவையான விஷயங்கள மேலும் பார்த்து பார்த்து செய்தாள். அவ நாட்டு மக்களும் உண்மையான உழைப்புக்கான மகிழ்ச்சிய புரிஞ்சுகிட்டாங்க.